பிழைப்பு நடத்திய ஒரு ஈனப்பயல். அவன் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம். எங்கள் தலைவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அது அடக்கம் செய்யப்படுகிறது. சிங்கத்தமிழன் சீமா. எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசுறாரு. அண்ணன் ஒரு கட்சியில இருந்தா பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு கட்சியா ஓடி 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 வளர்த்து அவருக்கு எந்த கட்சியில இருக்குங்கிறது மறந்துருச்சு, எந்த கட்சியை திட்ட போறங்கிறது மறந்துருச்சு. அண்ணன் எங்களை திட்டணும்னு நினைக்கிறாரு. மனசு முழுக்க அவ்வளவு வஞ்சம். அப்புறம் ஒரு ஆக்ரோஷமா பேசி நாம் தமிழர் எப்படியாவது திட்டிருன்னு சொல்லி சீமான் எல்லாம் சொல்லிட்டாரு. நாம் தமிழர் மனசுல வரமாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு போயிட்டார். எது மேடையில் உட்காந்துருக்க 30 பேர் உட்காந்துருக்காங்க அந்த கட்சியை வாழ்த்துறதுக்கு. முன்னாடி வேற கூட்டமா கூட்டு வச்சிருக்காங்க. நாம் தமிழர் திட்டன்னு நினைச்சுக்கிட்டு நான் தமிழக வெற்றி கழகம் தருதலையா போயிருச்சு அப்படின்னு முடிச்சு விட்டு போயிட்டார் அவரு. யோசித்து பாருங்க. ஒரு அரசியல் கட்சி, நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வரேன்னா, 15 வருஷமா இருக்க கட்சிய 50 வருஷ கட்சி எதிரியா பாக்குறான், நேத்து பிறந்தவனு எதிரியா பாக்குறான். இவங்க எல்லாம் ஒரு அணியில் நிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு அதை நீங்க 4 முனை 3 முனை சொல்லுவீங்கல்ல, இந்த அரசியல் களத்துல 2024 2 முனை தான். ஒன்று திராவிட மாடல் சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், இன்னொரு தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் ஒரு பக்கம். 2 மாடல் தான். அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு ஒரு வார்த்தையை பொழுதனைக்கும் பழக்கப்பட்டிருப்பீங்க. இன்னும் இந்த 2 வாரமா தொலைக்காட்சியில தினம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எவனெல்லாம் இவனை காரி துப்புனானோ தொடக்க துணியோட வந்துகிட்டே இருப்பான். நம்ம எச்சி மாதிரியே தெரியுதுல்ல, வான 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 அதெல்லாம் தொடச்சுக்கலாம், நம்ம வெள்ள துணின வான வான ராமராஜ் தானே, அப்ப நம்மளும் ராமராஜ் தானே வான அப்படிங்கிற அளவுக்கு எந்த வெள்ள துணிங்கிற வரைக்கும் தெளிவா வந்துட்டே இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் யாரை ஏசினார்களோ, யாரெல்லாம் யாரை புறம் பேசினார்களோ அவர்களுடைய கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா 2 சீட்டு கிடைச்சாவணும், ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்தாவணும். அப்படிங்கிற இந்த அரசியல் காலத்துல திமுக ஒரு கட்சி, இனிமே சொல்லக்கூடாது ஸ்டாலின் கட்சி. ஒரு பத்திரிகையை பாக்குறேன், இந்த 3 பேரை கொண்ட பத்திரிகை, ஒரு பத்திரிகை மதுரையில எரிச்சு கொண்டாங்கல்ல, அதுக்கு ஏதாவது பேர் யோசிச்சுட்டு வரணும். அப்புறமா அந்த பத்திரிகை இருக்கு, தினகரனா அந்த பத்திரிகை தலைப்புல போட்டிருக்காங்க விஜய் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் சண்டை. இப்ப நம்ம நாளைக்கு நம்ம பழுதுனா எடப்பாடி கட்சிக்கும் ஸ்டாலின் கட்சிக்கும் சண்டை. அது என்னது, விஜய் கட்சினா என்ன, சீமான் கட்சினா என்ன? ஏன் அந்த பத்திரிகை நடத்துற பைத்தியக்கார பேருக்கு சீமான் கட்சியோட பேர் என்னன்னு தெரியாதா, இல்ல விஜயோட கட்சியோட பேர் என்னன்னு தெரியாதா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் தீண்டாம எந்த கட்சி, ஒரு கட்சி அரசியல் செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோட பேரை எழுதாம சீமான் கட்சி, அடேங்க அப்பா, இவங்க அவாய்ட் பண்ணா நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோமா? டேய் 15 வருஷமா நீ அவாய்ட் பண்ணி தாண்டா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நீ உன் பத்திரிகையில போட்டு நாங்க வளர்ந்து நிக்கிறோம், உன் தொலைக்காட்சியில கூப்பிட்டு எங்களை பேசியா வளர்ந்து இருக்கிறோம். 4 தேர்தலுங்க, 4 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்கு எடுக்குன்னு கேட்கும் போது நாம் தமிழர்னே போட மாட்டாங்க. இவங்க இவ்வளவு ஸ்டாலின் கட்சி இவ்வளவு வாங்குது, கருணாநிதி கட்சி இவ்வளவு வாங்குது, ஜெயலலிதா கட்சி வாங்குது, எடப்பாடி கட்சி வாங்குது. அப்புறம் பாருங்க அங்கிட்டு இருக்குது மோடி கட்சி போடுவானுங்க, சோனியா கட்சி போடுவானுங்க, அப்புறம் அதர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இங்க நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குதே போடவே மாட்டானுங்க. 2, 4, 8 வந்துருச்சு, இப்பவும் போடுறான். என்ன போடுறான் அப்படி 4ஆவதா கொண்டு வந்து வேற வழியே இல்ல, போடாம விட்டு விளக்க மாத்தலாம் அடிப்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழியே இல்லை. இப்ப நாம் தமிழர் அது 8% வாக்கு வாங்கியிருக்கு, இந்த முறை என்னன்னு பார்ப்போம். நீங்க சிந்திச்சு பாருங்களேன், ஒரு அரசியல் கட்சியை அரசியல் கட்சியாக கூட அங்கே இருக்க மறுக்கிற மாநில ஆளுங்கட்சிகளாக இருக்கிற கட்சி அப்படின்னா என்ன பயம்? நேத்து வந்த தமிழக வெற்றி கழகத்தை கூட அவங்க ஏற்று தயாராயிட்டாங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சி டிபேட்லயும் 2 பேரும் 3 பேரை கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆளு ஒருத்தனை கூப்பிடுறதுக்கு அல்லு சில்லுலாம் நடுங்குது. கொண்டு வந்து டிபேட்ல உட்கார வைக்கவே முடியல. ஏன் சொல்லுங்க? தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு எதிரான கழகமே கிடையாது, அதுவும் ஒரு கழகம். அதனால அவங்களுக்கு தெரியும் அதுவும் திராவிடத்துல ஒரு கழகம். தேர்தல் நேரத்தில் என்ன எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், விடுங்க, அவன் அவங்க காசையா கொடுக்குறான், கொள்ளையடிச்ச காசு தானே கொடுக்குறான். நம்மளால சொல்றாங்க ஆமாங்க கொள்ளையடிச்ச காசை கொடுக்குறான், நம்ம வாங்கலாமா? திருட்டு போய் ஒருத்த ஓடி வந்துகிட்டு இருக்கான், ஐயோ சங்கிலியை பிரிச்சுடா ஓடுங்க ஓடுங்க பிடிங்கன்னு சொல்றான், ஓடி வந்துட்டு இருக்க, நம்ம நிக்கிறோம், டேய் கொஞ்சம் கொடுத்துட்டு போடா, இங்க நீ கொள்ளையடிச்ச போற சங்கிலி தானே கொண்டு வர, சும்மா கொடுத்துட்டு போடா அப்படின்னா வாங்கிடுவோமா? இல்ல போற போக்கில் ஒண்ணு வச்சுக்கங்க அப்படின்னு தூக்கி போட்டா வாங்கிட்டு போயிருவோமா? இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுங்க யோசிச்சு பாருங்க. எங்க துப்புரவு தொழிலாளிங்க, ஒரு துப்புரவு பெண்ணு, துப்புரவு தொழிலாளி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுங்க சாலையில கூட்டி பெருக்கிற போது கிடந்த 42 சவரன் 1 ரூபா 2 ரூபா கிடையாது. இன்னைக்கு நகைனோட மதிப்பு தெரியுமா? லட்ச ரூபா.
அப்ப கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் வெளியில நடக்கிற மாதிரி 50 லட்சம் பெறக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து அரசாங்கத்துல கொண்டு போய் ஒப்படைக்குங்க. எது என்ன வேலை? நாம் எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு போற சாக்கடை அடைப்பை சுத்தம் செய்கிற ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு பின் இருக்கிற இந்த நாடு. அப்படி ஒரு மனநிலை கொண்ட நாடு. ஒருத்தன் அவன் கொள்ளையடிச்ச காசுன்னு தெரிஞ்சோ 500 கொடுத்தாலும் பரவாயில்ல, 1000 கொடுத்தாலும் பரவாயில்ல, 2000. இந்த வட்டம் நல்ல போட்டியா இருக்கும் போல தெரியுது. ஆமா, நலம் தமிழர் நல்ல வேட்பாளர். அப்ப சக்கரபாணிக்கு ஒரு போட்டி இருக்கும், ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாரு வர்க்கம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த நாடு எங்க போகுதுங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு புரியவே இல்லை. ஒட்டஞ்சத்திர மக்கள்கிட்ட கேட்டே அவனு தான் தென்காசிலிருந்து இதுக்குன்னே வந்திருக்கேன். வீட்டுல எங்க அம்மா இந்த எலிப்பொறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா எலி பண்ண? அரைமுறி தேங்காயில ஒரு கறியை கொறிச்சிட்டு போயிருது எலி. எது? வெறும் அரைமுறி தேங்காயில ஒரு அரைமுறியில 2 கிரிச்சு 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 கிரிச்சுன்னா 2 ஒரு வாயில நந்து முடிச்சிடும். அந்த கிரிச்சு கிரிச்ச அதை கொறிச்சிட்டு போனதுக்கு எங்க அம்மா எலி பெட்டியை வாங்கி அதுல ஒரு தேங்காய் வச்சு எலியை கொள்ளுது. என்னன்னு கேட்டா அது திருட்டுக்கார எலிப்பா. எது? அது திருட்டுக்கார எலிப்பா. நம்ம அரைமுறியில ஒரு கொறியை கொறிச்சிட்டு போச்சு அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். ஏமா, அரைமுறியில ஒரு கோரிக்கை எலிய கொலை செய்யறேம்மா. இத்தனை ஆண்டு காலமா லட்சம் கோடியா கொள்ளையடிச்சுட்டு அவன் ஓட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கை நீட்டுமே. நமக்கு எத்தனை எலி பொட்டி வைக்கணும்? நமக்கு எத்தனை எலி? அவனுக்கு வைக்க கூடாது, அவனுக்கெல்லாம் வைக்க. ஏன்னா நமக்கு தெரியும் திருட்டுக்கார எலிய கொலை செஞ்சு தெரிஞ்சிருக்கு. திருட்டுக்கார சக்கரபாணியை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம அவர் கொடுக்கிற காசை கை நீட்டி வாங்கணுங்கிற நம்மளதான் கொல்லணும். நம்மளதானே கொல்லணும். நம்ம பிள்ளைக்கு படிக்கும் போது எப்படிதான் சொல்லி கொடுத்தீங்க? எப்பா, யார் பொருளையும் திருடக்கூடாதுப்பா, அடுத்தவங்க பையில கை விட்டுற கூடாதுப்பா, நம்ம பொருள் மட்டும் வச்சிருக்கணும்ப்பா, உனக்கு ஏதாவது பொருள் பிடிச்சா அப்பாட்ட வந்து கேட்கணும். அப்படிதானே சொல்லி கொடுத்தீங்க? இல்ல பிள்ளைய விடும்போது எப்பா வகுப்புல போய் உனக்கு என்னென்ன பிடிக்க எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளை எடுத்து அனுப்பி விட்டீங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வீட்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற போது ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு நமக்கு அதை விட எதிரான ஒரு தீங்கு செய்கிற ஒருவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க, சாதாரண கிடையாது, 2.5 லட்சம் மக்களின் வாழ்வை முடிவு செய்கிற ஒரு அதிகாரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஒரு எம்எல்ஏ நீங்க விளையாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? இந்த மண்ணில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அதுலயும் உங்களால அமைச்சர் வேற. அடேங்கப்பா, சக்கரபாணி இந்த பேரை பார்த்தவன பொருத்தமான பேரு திமுகக்கு. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்ச இடத்துல ஊர் பேர் கருணாவரம், எம்எல்ஏ பேர் கருணாநிதிங்க மாதிரி உண்மையிலே சக்கரபாணி பொருத்தமான பேரு. ஏன் சொல்லுங்க? அவர் என்ன அமைச்சர்? உணவுத்துறை அமைச்சர். இந்த கட்சியோட அவருக்கு மூத்த தலைவராக இருந்தார் கருணாநிதி. அவர் தான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்காச்சு. என்ன வழக்கு? அவர் குடோன்ல சீனினா எங்க ஊர்ல சக்கரைன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். அந்த சக்கரை குடோன்ல நிறைய குமிஞ்சிருந்துச்சு. ஒரு பல வருஷம் கழிச்சு சக்கரையை காணுட்டாங்க. என்னடா சக்கரை எப்படா காணாம போச்சுன்னு எங்க போய் நிக்கிறார் நீதிமன்றத்தில். நீதிபதி கேட்கிறார். பழந்துன்னு கொட்டை போட்ட கருணாநிதி தான் சொன்னாரா சக்கரை எல்லாம் எறும்பு தின்னுட்டு போயிருச்சு அப்படின்னாராம். சரி, சக்கரை தான் தின்னுட்டு போய் சனிய அந்த சாக்காது குடுறா அப்படின்னு கேட்டாங்களா. அதெல்லாம் கரையை அரிச்சிட்டு போயிருச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்களா. அப்படிப்பட்ட சக்கரை உங்ககிட்ட வந்து இருக்கு இந்த சக்கரபாணி. இவர் எந்த துறையில இருக்காரு? அதே துறையில இருக்காரு. எங்க அண்ணன் சைமா அது தெரியாம குடோன்ல இருந்துச்சு, குடோன்ல கலப்படம். நல்ல வேளை குடோனாவது விட்டு வச்சிருக்காங்களே சாமி. சக்கரபாணி அமைச்சரா இருக்கும் போது அந்த குடோன் உயிரோடு இருப்பதே அதிசயம். ஆமாங்க, திமுக ஒரு சக்கரபாணின்னு ஒரு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சரா இருந்துட்டு உணவு பொருள் வழங்கல் துறையில அமைச்சரா இருந்துட்டு அவர் குடோன்ல கலப்படம் பண்ணலாம் அதிசயங்க. கலப்படம் பண்ண அது சாதாரணம். ஏன்னா அவங்களோட வந்து சொல்லுவாங்கல்ல, அவங்க குடும்ப புத்திங்க, அவங்க பரம்பரை பழக்கங்க மாதிரி அவங்க கட்சியோட லட்சணமே அதுதான். களவாணித்தனத்துக்கு எப்படின்னு நீங்க ஒரு புத்தகம் எடுத்துட்டு லஞ்சம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, திமுக அப்படின்னு நேரம் நிக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து விட்டது திமுக தானே. அது இல்லாம யாரு இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இங்க 1996 இருந்து அட்டேங்க அப்பா உண்மையிலே பெரிய சாதனை. சக்கரபாணிக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, ஒட்டஞ்சத்திர மக்களுக்கு கைதட்டி வாழ்த்து சொல்லிருங்க. ஆடா பாவியா, தன்னை வருஷமா ஒரு 30 வருஷமா ஒரு முழு முட்டாள உட்கார வச்சு அதை அமைச்சராகிற அளவுக்கு கொண்டு வர வச்சு அந்த பெருமையே நமக்கு போதும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளோட அறியாமை எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கை எடுத்து செய்தியை படிச்சு பாருங்க. எல்லாரும் செல்போன் வச்சுக்கிட்டே இருக்கீல, படமே பார்க்காதீங்க, பாட்டா பார்க்காதீங்க, ஒரே மீம்ஸா பார்த்து இந்த 30 செகண்ட்ல ஒரு ரீல்ஸா பார்த்துறாதீங்க, நியூஸ பாருங்க. கேரளா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, பட்டப்படிப்பு வரைக்கும் கல்வி இலவசமாக அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு அறிவிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு முதலமைச்சர் அங்க அறிவிச்சாரு? முடியாம அறிவிச்சாரு. விவசாயம் நாம் தமிழர் ஆட்சியில் இலவசம். விவசாயம் அரசு பணி. நாம் தமிழர் ஆட்சியில் விவசாயம் அரசு பணி. அரசே விவசாயம் செய்யும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. சிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் உழவு விழுமா, கவர்மெண்ட் விதை நடுமா, என்னையா பேசுறாரு சீமான் அப்படின்னாங்க. ஆந்திர முதலமைச்சரா இருந்தாரு சந்திரபாபு நாயுடு, அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. 20,000 ஏக்கர்ல அந்த அரசாங்கம் விவசாயம் செய்து விட்டு போயிருச்சு. ஏன்? அவன் முதலமைச்சர், அவங்க முதலமைச்சர். நாங்க சத்தமா பேசுறோம், நடு ரோட்ல நிக்கும், அவங்க பேசுறாங்க சட்டமாயிருது. ஏன்னா அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இந்த முதலமைச்சர் பார்த்துட்டு தானே இருக்காரு. உங்க அப்பா ஸ்டாலின் பாக்குறாருல, அவன் விவசாயம் பண்ணிட்டான், நம்ம விவசாயம் பண்ண முடியும் சட்டம் போட்டுக்கலாமா இல்லையா? அவன் கொடுத்துற எங்க அவன் அறிவிச்சிட்டான், நான் கல்வி இலவசமா கொடுக்க போறேன்னு. இப்ப இவங்க அறிவிப்பாங்க, என்ன அறிவிப்பாங்க? எடப்பாடி 2000 கொடுக்கன்றாரு, நம்ம 1500 கொடுக்கணும், 2000 வச்சு ஒரு 3 கோடி இலவசம் சொல்லிடுவோம் மாசம் மாசம். அப்படின்னா நம்மளால ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் உங்க ஆட்சி லட்சணமா? 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் 1 மாசம் தான் முழுசா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள்கள், கோடிக்கணக்கான கனவுகள். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். நீங்க முதலமைச்சர்ல இருந்து இறங்கி வெளியே போங்க, இதுதான் எங்க கனவு. செஞ்சிருவீங்களா? என்னது கனவு? 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு உங்களோட கனவு என்ன எப்படி தெரியல? இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கீங்களோ, கொஞ்சம் விட்டு போச்சு, இந்த தடவை ஓட்டு போடுங்க, நாங்கள் அடுத்த தடவை செஞ்சிடும். எது? அதனால தான் நாம் தமிழர் சொல்லி மாற்று அரசியல். ஒருத்தர் வேட்பாளர் நிக்கிறனாலே தகுதி. 10 வழக்கு இருக்குது, மக்களுக்காக போராடி இருக்காரு. இப்ப மத்த கட்சினா எப்படி? இப்போ ஒரு கூட்டம் வேட்புமனு விருப்பமனு வாங்குறாங்க, குமிறாங்க, எல்லாரும் போய் குமிஞ்சு விருப்பமனு கொடுக்காங்க. ஒருத்தர் மைக்க நீட்டுறாங்க, எங்க நிக்கணும், என்ன விருப்பமனு? நான் விஜய்க்கு விருப்பமனு கிட்ட வந்தேன். விஜய்க்கு விருப்பமனுவா, எங்க நிக்கணும்? பனையூர்ல எம்எல்ஏ ஆகணும் விஜய்ங்க. அவன் டேய், பனையூர்னு ஒரு தொகுதியே கிடையாதா தமிழ்நாட்டில்? 234 தொகுதியில பனையூர்னு ஒரு தொகுதியே கிடையாது. அவங்க அரசியல் பண்றாங்க, எல்லாரும் விருப்பமனுக்கு போட்டி போடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில விருப்பமனு ஒன்னே கிடையாது. எது? என்ன போட்டி தான்? இப்ப ரகுவதன் நிக்கணுமா, இங்கிட்டு சைமன் நிக்கணுமா அப்படின்னு 2 பேரும் நிப்பாட்டுறதா? உனக்கு எத்தனை வழக்கு இருக்கு? நீ எத்தனை கேஸ்ல உள்ள போயிருக்க? இப்ப மத்த கட்சி என்ன சொல்லுவாங்க? தம்பி, கட்சிக்கு எத்தனை கோடி கொடுப்ப, நீ எத்தனை கோடி செலவழிப்ப தேர்தலுக்கு? இங்க அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்தவன் யாரோ, அடுத்த தலைமுறையை பற்றி பேசுகிறவன் யாரோ, அவருக்கு தான் வாக்கு, அவனுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிற இந்த அரசியலுக்கு கண்டிப்பா நீங்க வாக்கு செலுத்துங்க.